Hi students, I'm very happy to see you in the next class. நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அடிஷன், சப்ட்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷனு, ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நிலைமை என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷனை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பாத்தீங்கன்னா ஸ்டில் இன்னும் அவங்களுக்கு தெரியாம இருக்குது. அது அப்படியே லோயர் கிளாஸஸ்ல இருந்து சரியா தெரிஞ்சிக்காம மேல மேல வந்து அது எப்போ பாதிக்கல அந்த ஹையர் கிளாஸஸ்ல பயங்கரமா பாதிக்குது. சரி, மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை கூட ஓரளவுக்கு கத்துக்கிறாங்க. இந்த ஸ்கொயர் ரூட் பண்ற விஷயத்த பல மாணவர்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்ப நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சிம்பிளா ஸ்கொயர் ரூட்னா என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு டீச் பண்ணலாம். வாட் இஸ் ஸ்கொயர் ரூட்? ஏற்கனவே ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன். 1 is a square number because 1 cross 1 நம்ம எழுதலாம். 4 is a square number because 2 cross 2 எழுதலாம். 9 is a square number because 3 cross 3 எழுதலாம். 16 is a square number because 4 cross 4 எழுதலாம். இப்படி நிறைய ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம பாட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த 16 கையில கொடுத்துட்டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம்? 16 is square root of 16 is equal to என்னன்னு போட்டுடலாம், 4 அப்படின்னு ஈஸியா போட்டுடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன நம்பருக்கு நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிருவீங்க. ஆனா ஒரு பெரிய நம்பரா இருக்கு, அதை நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராசஸ் ஒண்ணு இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 சம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் சம் 3721. இது ஒரு 4 டிஜிட் நம்பர். இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். இதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எப்பவுமே என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க இருந்து 2 2 பிரிச்சுட்டு வரணும். 21 2 பிரிச்சாச்சு, 37 இருக்கு. இந்த 37க்கு ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிங்க. 1 1s are 1, 2 2s are 4, இப்படி சொல்லிக்கிட்டே வாங்க. 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49. இந்த 37 தாண்டி போயிடும். ஸோ 7 7 நம்ம என்ன செய்யக்கூடாது, போடவே கூடாது. கண்டிப்பாக 6 6 போடணும். இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் அங்க போடணும். 6 6 are 36. வாட் இஸ் த பேலன்ஸ்? 1. நார்மல் டிவிஷன்ல ஒரு டிஜிட்டை கீழே இறக்காத மாதிரி இறக்கக்கூடாது, 2 டிஜிட்டையுமே கீழே இறக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மேல கோஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போடுறோம். சோ 6 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்னது? 12. இப்போ என்ன செய்யணும், மேல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் அங்க போடணும். 1 1s are 1. இந்த 1 வச்சு இந்த 3 டிஜிட்டையுமே நம்ம என்ன செய்யணும், தனியா மல்டிப்ளை பண்ணணும். 1 1s are 1, 1 2s are 2, again 1 1s are 1. What is the remainder? 0. Process முடிஞ்சு போச்சு. So square root of 3721 is equal to 61. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஸோ இந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு சிறந்த வழி. இதுக்காக நம்ம வேற வேற ரூட் எல்லாம் யோசிக்கவே வேண்டாம். இந்த மெத்தட்ல நமக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க கத்துக்கிட்டோம்னா சின்ன நம்பர் முதல் எத்தனை பெரிய டிஜிட் நம்பரா கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், டைம் எடுத்து கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்காக ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அதுன்னு போட்டு குழப்ப வேண்டாம். இன்னொரு நம்பர் பார்க்கலாம். 5 6 2 5. இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். இந்த நம்பரை பார்க்கலாம். என்ன செய்யுங்க, லாங் டிவிஷன் மெத்தட் 2 2ஆ பிரிக்க வேண்டியதான். 56க்கு சொல்லலாமா? 7 7s are 49, 8 8s are 64 ஆயிரும். ஸோ இங்கேயும் 7 தான், இங்கேயும் 7 தான். 7 7s are 49. வாட் இஸ் த ரிமைண்டர்? ரிமைண்டர் இஸ் 7. நெக்ஸ்ட் அந்த 2 5 கீழே இருக்குங்க. 2 5 கீழே இருக்குங்க. நெக்ஸ்ட்மா இந்த 7 நம்ம என்ன செய்யணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணி போடணும். 14 வந்துருமா? 14 வந்துடும். இப்போ இங்க 5 இருக்கிறதுனால ஒவ்வொரு நம்பரா போட்டு பார்க்கணும். இந்த இடத்துல 1 போட்டுப்பா, இங்கேயும் 1 தான் போடணும். இப்படி ஒவ்வொரு நம்பரா போட்டு பார்க்கணும். 1 கடைசியில 5 வர்றதுனால கண்டிப்பா பாசிபிளி 5 தான் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. போடுங்க. 5 5s are 25, அந்த பேலன்ஸ் 2. அகைன் 5 4s are 20, 20 plus 2 22, balance 2. Again 1 5 is 5 plus 2 7, 7 25. So square root of 5 6 2 5 is equal to what? 75. So
ஸோ 4 டிஜிட் நம்பருக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாச்சு. இதே போல இன்னொரு லாங் டிஜிட் நம்பர் கண்டுபிடிப்போம். லாங் டிஜிட் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு பார்ப்போம். ஓகே, பார்க்கலாமா? காப்பி பண்ணிக்கிடுங்க. ஆனா இது வந்து செய்ய தான் வரும். நிறைய நம்பர்ஸை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நிறைய நம்பர்ஸுக்கு இந்த ஆபரேஷனை செஞ்சு பார்க்க தான் இந்த பழக்கம் வந்து கைக்குள்ள சட்டுன்னு வரும். ஸோ அதனால ஒரு சம்மோட நிப்பாட்டக்கூடாது, பழகணும், கத்துக்கிடணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யுங்க, நிறைய நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது ஒரு 6 டிஜிட் நம்பர். இந்த 6 டிஜிட் நம்பருக்கு நம்ம என்ன செய்யலாம், பெரிய நம்பர் 2 எடுக்கலாமா? 1 2 எடுத்தாச்சா? 39 இருக்குது. போடுங்க வைப்போம். 39க்கு என்ன செய்யலாம், 5 5 25, 6 6 36, 7 7 49 ஆயிடுமா? ஸோ 6 எடுங்க. 6 6 36. வாட் இஸ் ரிமைண்டருமா? 3. என்ன செய்யணும், 2 டிஜிட்டையுமே கீழே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 6 என்ன செய்யணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க போடணும். 12. இப்போ இதுல இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்க போடுறோம். ஃபர்ஸ்ட் பாசிபிளி 1 போட்டு பாருங்க. 1 1 1 1 சார் 1, ஸோ 121 வரும். 10. 2 போட்டு பாருங்க. 2 2 2 2 சார் 4, 2 2 சார் 4, 2 1 சார் 2. அடுத்த நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 போட்டு பாருங்க. 3 3 3 3 சார் 9, 3 2 சார் 6, 3 1 சார் 3. ஐயோ, மேல 306 இருக்கு, கீழே 369 வந்தாச்சு. ஸோ இந்த சாய்ஸ் ராங் சாய்ஸ். இதுக்கு முந்தின சாய்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஓகே, என்ன செய்யலாம், மேல 2 போடுங்க. 2 2 சார் 4, 2 2 சார் 4, 1 2 is 2. வாட் இஸ் த பேலன்ஸ்? 6ல 2 போச்சு, 4 2. ஸோ 10 62. 6ல 4 போச்சுன்னா 2, 10ல 4 போச்சுன்னா 65. நெக்ஸ்ட்மா அந்த 25 அப்படி கீழே இறக்கிடணும். இறக்கிட்டு என்ன செய்யணும், அகைன் 62ங்கிற நியூமரேட்டரை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 4 12. இப்போ 5 இருக்கு, இதுக்கு மேல இறக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஸோ 5 இருக்கிறதுனால சாய்ஸ் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல 5 போட்டாதான் வரும். போட்டு பார்க்கலாம். 5 5 சார் 25, பேலன்ஸ் 2. 5 4 சார் 20, 20 plus 2 22, balance 2. 5 2 சார் 10, 10 plus 2 12, balance 1. 1 5 is 5, 6. Sum is 1. பாத்தீங்களா? So square root of 39065 is equal to what? 625. அழகா வெரி சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த லாங் டிவிஷன் ஸ்கொயர் ரூட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய சம்ஸ் இதை மாதிரி போட்டு பாருங்க. இந்த ப்ராக்டிஸ் அப்படி பண்ண லாங் டிவிஷன் மெத்தட் வந்து என்ன செஞ்சிடும், கைக்குள்ள வந்துடும். ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நிறைய சாப்டர்ல லாங் டிவிஷன் மெத்தட்ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க வேண்டிய வேலைகள் வந்துகிட்டே இருக்கு. இதுக்காக பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸே வெறுத்துருக்காங்க. சின்ன அதாவது எப்படின்னா கொசுக்கு பயந்துட்டு சில பேர் வீட்டை இடிச்சு போட்டு போவாங்களே, கொசுவை கொள்றதுக்கு பயந்து போய், அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டை கத்துக்கிறதுக்கு ஆசை இல்லாம மேக்ஸே வெறுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. லாங் டிவிஷன் மெத்தடை புரிஞ்சு நல்லா ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்துடும். மேத்தமெட்டிக்ஸை நீங்க அழகா என்ன செய்யலாம், புரிஞ்சு செய்யலாம். See you in the next class, ma.